அடைக்கு தேவையான பொருட்கள் 2 அழாக்கு புழுங்கலரிசி, அழாக்கு பச்சரிசி, அழாக்கு சிறுபருப்பு, அழாக்கு கடலைப்பருப்பு, அழாக்கு துவரம்பருப்பு. இது இஞ்சி, காஞ்ச மிளகா, பெருங்காயம். இதை 3ம் அரைச்சிட்டு இதோட கூட தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு அடை செய்யணும். கொரப்பாக அரைக்கணும், ரவா பதத்துக்கு அரைக்கணும் அரிசி. இப்போ நம்ம தேங்காய், பெருங்காயம் தண்ணி இதை பற்றி சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கணும். இப்போ தாளித்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். கடுகுலாம் போட்டு கருவேப்பிலை. இது ரொம்ப தண்ணியாக தோசை மாவு பதத்துக்குலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு போட்டு நம்ம இப்போ தவாவில் ஊற்ற போகிறோம். ரொம்ப தீ வைக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வேறது கருது தான். இதுக்கு பேர் தவளை இட்லி. இட்லி போட்டிருக்கேன். இது 15 நிமிஷம் வேகும். 7 நிமிஷம் அந்த பக்கம், திருப்பி போட்டப்போ 7 நிமிஷம். ஆனால் ஃப்ளேம் தண்ணியோட மீடியமாக இருக்கணும். ரொம்ப நல்லா கறிக்கிடும். இதெல்லாம் எங்கள் அம்மா இதோட பேர் என்ன சொன்னாங்கன்னா தவளை இட்லின்னு. ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். மூடி போட்டு தான் வேக வைக்கணும். வாங்க சாப்பிடலாம்.